வணக்கம். விஜயுடன் விமானத்தில் சென்ற 2 பெண்கள் யார் தெரியுமா? ஏய் யாரா இருந்தா என்ன பண்ண போறீங்க இப்போ? ஒரு கோயில் குளத்துக்கு போவானான்றீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போவானான்றீங்க, ஒரு சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்றீங்க, உடனே அது ஒரு கிழமை எடுத்து உடனே பிட்டு அடிச்சு அதை ஓட்டின்னு போயின்னு இருக்கிறான். ஒரு மனுஷனை போட்டு எத்தனை நாளைக்கு நான் கொள்ளையா கொல்லுவீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷன் முடிஞ்சும் சரி, இது ஸ்டாலின் தாத்தா பத்தி அதெல்லாம் போடுங்கம்மா. டிஆர்பி கிடைக்காது, ஏறாது, பார்க்க மாட்டாங்க. அதனால எங்க தளபதி வந்து கோயிலுக்கு போன ஏன் ஒரு பாத்ரூம் போறதை எடுத்து போடுங்களா? ஏன் போட மாட்டீங்க? அப்படி போனாரு இப்படி போனாரு. ஒரு மனுஷனை குடும்பத்தோட சேர்த்து தெருவில் விட்டீங்க. எப்ப பாரு விஜய் அதை பண்ணாரு, விஜய் இதை பண்ணாரு, விஜய் ஏன் என்ன பண்ணுது உங்களை? யார் உங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து பேச வைக்கிறது? எனக்கு புரியலையே. எத்தனை கட்சிக்குது, மற்ற கட்சி எத்தனை கட்சிக்குது? ஏன் அதெல்லாம் பத்தி பேச மாட்டீங்க? தளபதி எங்க போனா உங்களுக்கு என்ன குடையுது? உன் வீட்டு காசா, ஸ்டாலின் வீட்டு காசா, இல்ல மாம்பழம் யாருது அவங்க வீட்டு காசா? யாரு காசுல? அவரு சம்பாரிச்சு வச்சிருந்த காசுல அவரு அங்க இங்கேயும் போவாரு. திரிஷா கூட போன உடனே கள்ள தொடர்பு சொன்னீங்க. குடும்பத்தோட ஒரு கோயிலுக்கு போய்க்கிறாரு ஃபிளைட்ல. அதுக்கு இப்போ ஒரு நியூஸ். இதை கேளுங்க, நியூஸை கேளுங்க. தனி விமானத்தில் சீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்ற 2 பெண்கள் யார் தெரியுமா? யாரான நீ என்ன பண்ண போற? அந்த 2 பொண்ணு யாரான என்ன பண்ண? லீக்கான ஆதாரம். என்னடா ஆதாரம்? அவருதான் பப்ளிக்காவே எடுத்து வீடியோ போடுறாங்க. இதுல ஆதாரம்னா நீங்க என்னமோ தனியா பறக்கும் படை கேமரா வச்சு அதை அப்படியே முட்டு நோக்கி எடுத்து லீக்கோட ஆதாரம் நக்கின்னு போய் எல்லாம் கேட்டு விடுவேன் நானு. குடும்பத்தை தாலி இறக்குறீங்க, அந்த மனுஷனை போட்டு தாவ இறக்குறீங்க முடியாதுன்னு. நியூஸ் வேற எதுவும் கிடைக்கல போலது. எங்க போனாலும் விஜய் விஜய் விஜய். தாத்தா தான், ஸ்டாலின் தாத்தாக்கு பாட்டு மட்டும் யூடியூப்ல ஆடு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஸ்டாலின் தான் வராரு, அது மட்டும் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆடு போட்டீங்க. இப்போ போடுங்களா எவனா அவரை பத்தி? டிஆர்பி கிடைக்காது. கேட்டுற போனோம். நியூஸ் வேற அனுப்பியிருக்கிறாங்க.